இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் பிரிஞ்சிடும். என்ன சொல்றீங்க ஜோசியரே? இத நான் சொல்லலம்மா, நான் போட்டு பார்த்த சோழி பிரசன்னம் சொல்லுதுமா. என்ன ஜோசியரே, முதல்ல சந்தோஷமான செய்தி ஒண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலையில இடி இறங்குற மாதிரி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே. இத்தனை வருஷமா அந்த குடும்பத்துக்கு நான் தானே ஜோசியம் பார்த்து சொல்லிட்டு வரேன். இது வரைக்கும் நான் சொன்னது நடக்காம இருந்திருக்கா? எல்லாமே நடந்திருக்கு தானே? ஆமா, அதே மாதிரி இப்பவும் நான் சொல்றது நடக்கும். கடவுளே, எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை வருது? இந்த குடும்பத்துக்கு ஒரு பெண் சாபம் இருக்கு. அதனாலதான் 10 சோழிய நிமிர்ந்து இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான் ஜோசியரே. அது வேற யாரோட சாபமோ இல்ல, இந்த சுந்தரத்தால ஏமாந்து அநியாயமா செத்து போன எங்க அம்மா பார்வதியோட சாபம் தான் அது. யோ சுந்தரம், நீ என்னோட அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு இனி நீ வாழ போற கடைசி நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துதாயா செத்து போகணும். அப்படி ஒரு சூழ்நிலைய நீ ஏமாத்திட்டு போனியே பார்வதியோட பொண்ணு இந்த கனகா உருவாக்குவா. நீ சாகுற வரைக்கும் உன்னையும் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இனி ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழ விட மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எல்லாரும் இனிமே செத்து 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 தான் பிழைக்க போறீங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் நரகம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா உங்களுக்கு எல்லாம் வாழும் போதே நரகம் எப்படி இருக்கும்னு நான் காட்ட போறேன். நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன் பார்வதி. உனக்கு நான் செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய துரோகம். அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் இப்ப நான் வேதனையில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜோசியர் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொண்ணோட சாபம் இருக்குன்னு சொன்னாரு. அது கண்டிப்பா உன்னோட சாபமா தான் இருக்கும். நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கான பலனை தான் என் குடும்பமே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்குன்னு தோணுது. ஆனா நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு முன்னாடி நான் இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவன் இன்னும் தண்டனை மேல தண்டனை கொடுக்கதான் செய்வான். உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு நான் எதுவுமே செய்யல. அன்னைக்கு என் சூழ்நிலை என்ன அப்படி ஆக்கிடுச்சு. அப்பாவோட கோபத்துக்கு பயந்து, குடும்ப கௌரவம் போயிடுமேன்னு பயந்து, அப்பாவியான உன்னை நான் ஏமாத்திட்டேன். நிறமாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம உன்னை ஊரை விட்டு யாருக்கும் தெரியாம எங்கேயோ கண் காணாத இடத்துல போய் விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா அம்மா என்னம்மா? அம்மா எதுக்கு தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அம்மா என்னம்மா நீ தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற.
என்னன்னு சொல்லுமா. நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, நீ கேளு. அம்மா ஒண்ணு இல்லன்னா அப்புறம் ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? காலையில ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியாம்மா? அம்மா அவர்தான் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு அன்னதானம் போட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாருல்ல, அப்புறம் என்னம்மா? அம்மா அம்மா. அழாதம்மா. அழாதம்மா. அம்மா இப்படி நீ எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சொல்லுமா. மா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. அது எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுமா. ஆ, என்ன தேடி சொல்ல சொல்றீங்க? அந்த பழ போன கனவு ஏன்னா எனக்கு வந்துச்சோ தெரியல. அந்த கனவு வந்ததுல இருந்து என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. கனவு வந்துச்சா? என்ன கனவுமா? என்னம்மா? அப்பா என்ன ஆச்சுப்பா? என்னப்பா என்னாச்சு? என்னாச்சு? அப்பா, பெரியப்பா. அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணா என்னாச்சு அண்ணா? ஆமா, அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டாருமா. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னா பயந்து போய் ஜோசியரை வர சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன். ஜோசியர் நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு உயிர் பெரிய போகுதுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. அம்மா என்னம்மா சொல்ற? அம்மா என்னம்மா சொல்ற நீ? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப ஜோசியர் வேற இந்த குடும்பத்துல ஒரு உயிர் போகணும் வேற சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அப்பா வேற ஒரு பக்கம் கொலவெறியோட தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஜோசியர் சொன்னதுமே எனக்கும் அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏற்கனவே ஃபேக்டரிக்கு பாம்பு வச்சு கரிகாலனையும் அருளையும் கொல்ல பார்த்தாரு. அவர்தான் இத பண்ணாருன்னு கரிகாலன் கிட்டே அருள் கிட்டேயும் நாம சொல்லாம மறைச்சிட்டோம். ஆனா இந்த விஷயம் மட்டும் கரிகாலனுக்கு தெரிஞ்சா உங்க அப்பாவை கொன்னுட்டு கரிகாலன் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டான். எனக்கும் அந்த பயம் இருக்கு. எங்க அப்பாவும் அவங்க ரெண்டு பேரையும் கொன்னே ஆகணும்னு கிறுக்கு பிடிச்சு அலையறாரு. அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம ரெண்டு பேரும் தான் இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க அப்பாவால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கணும்.